நான் ஒரு அனாதைங்கிறத இன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். காரணம் என்னன்னு சொல்லவா, நான் கூட்டிகிட்டு வந்தவனும் சரியில்லை, கட்டிட்டு வந்தவனும் சரியில்லை. காரணம், இந்த போட்டோ என்றைக்கு உடஞ்சிச்சோ, இந்த போட்டோ இப்படி ரெண்டாக இன்றைக்கி இப்படி பொழந்து கிடக்கு பார்த்தீங்களா, இது என்றைக்கு பொழந்துச்சோ அன்னையோட என் வாழ்க்கையும் பொழந்து போச்சு. ரெண்டாக உடஞ்சப்பவே எனக்கு தெரியும் இது வந்து நல்ல சகுனம் கிடையாது, அபசகுனம்னு. கரெக்டாக அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்குது. இதே எங்கள் அம்மா போட்டா இருக்குது, என் போட்டா இருக்குது. ஏதாவது கீழே விழுந்திருக்குமா, இல்லை ஏதாவது ஒரு சம்பவம் ஆகிருக்குமா? ஒன்றுமே கிடையாது, அது பாட்டுக்கு இருக்குது. அதுதான் பெத்த தாயோட ஃபோட்டோ. இவ குடிபோதையில் ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு இந்த ஃபோட்டோவை உடச்சா பார்த்தீங்களா, அன்னைக்கே எங்களுக்குள்ளே இருந்த நெருக்கம், பாசம் எல்லாமே சுக்கு சுக்காக உடஞ்சி போச்சு. இதுக்கு வந்து இப்போ நல்ல தூபம் போடுறவ யார் தெரியுமா? பாலவிநாயகம். அழகாக வந்து நேற்றுங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். ஏன்னா நைட் நேரம் வந்து சண்டை வரக்கூடாது, நம்ம பாட்டுக்கு வந்து மன உளைச்சல் ஆகிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு. என் உடம்புக்கு. அதனால தான் எந்த விஷயத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லாமையே இருந்தேன். இன்றைக்கி சொல்கிறேன் கேட்டுக்கங்க. நேற்று நைட்டு மாத்திரம் 200 ஃபோனுங்க, 20 இல்லை 100 இல்லை 200 ஃபோனுங்க அடித்து தள்ளுறான். சூர்யா நம்பருக்கு வர்றேன், அந்த பெர்சனல் நம்பருக்கு வர்றேன், ஏன் நம்பருக்கு வர்றேன். நான் அதாவது பிள்ளைகிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், சரின்னு சொல்லி இவளும் கொடுக்குறான். பேசி முடிச்சாச்சு. நல்லா போதையை போட்டிருக்கேன், சரக்கு புல் சரக்கு போட்டுட்டு உட்காந்துட்டு போனை கொடு அவன்கிட்ட கொடுன்னு சொல்லி 2 பேர்கிட்டையுமே பேசினேன். திலீபா கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன், கோகுல்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன். அதோடு முடிச்சுட்டு மூடிட்டு பேசாமல் அடுத்த வேலையை பார்க்க போகணும். இவன் போதைக்கு இருக்கிறவன் பூரா ஊறுகாய. அப்புறம் நீயும் சூர்யாவும் சேர்ந்து எத்தனை சரக்கு அடிச்சிங்க, எவ்வளோ சரக்கு போட்டிங்க, குவாட்ரா ஆப்பா புல்லா அப்படிங்கிறான். உட்காந்துக்கிட்டு ஃபோனில் ஏன் லைனுக்கு வர்றான், அவன் லைனுக்கு வர்றான். 2 பேர் லைனுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்கலாமா? ஒரு பெத்த பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு நானாவது அவனுக்கு வளர்ப்பு தகப்பேன். நானே வந்து அவள் கூட என்கிட்ட கேட்டாள், வாடா ஒரு 2 நாளைக்கு கூட கொடைக்கானலுக்கு போயிட்டு வருவோம், இல்லை ஏதாவது ஊட்டிக்கு போவோமா. நீங்கள் வந்து பசங்க வந்துட்டாங்க, அதுக்கு முதல்ல இருந்தே நானும் திருச்செந்தூர் போயிட்டேன். அதுக்கப்புறம் ரம்ஜான் வந்துருச்சு, நம்மளுக்குள்ளே எந்த வந்து பழக்க வழக்கமோ இல்லை புழக்கமோ எதுவுமே இல்லை. சரி வா ஒரு 2 நாளைக்கு உனக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன், ரிலீஸ் பண்ணுறதுக்கு வா நம்ம 2 பேரும் போகலாம்டா. எனக்கு ஒரு ரிலீஸும் வேணாம், ஒரு ரிலீஃபும் வேணாம். நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு வந்து இங்கே குடும்ப பிரச்சனை வேறு பல இது போய்கிட்டு இருக்குந்தா. நேற்று கூட உட்காந்துக்கிட்டு எங்கேயோ கிடக்கிறேன் ஒருத்தர் சுகைலுங்கிறவன். அவனை வந்து அவன் சேனல் போயோனா இவளுக்கு என்ன, இந்த சுமிங்கிறவனை நான் ஏன் அனாதன்னு சொல்கிறேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சுகைலுன்னு சொல்லி அவன் சேனலில் வந்து ப்ரமோட் பண்ணி விட்டுக்கிட்டு இதுதான் வந்து எங்கள் இவருடைய சேனல், அதை போய் பாருங்கள். கட்டின புருஷன் குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கேன், என்னையை கவனிக்கிறதுக்கு நாதி இல்லை. குடும்பத்தோட வாங்க சேர்ந்து வாழ்வேன்னு சொல்கிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டிக்கு லாயக்கு இல்லாமல் உட்காந்துருக்கா. இவளுக்கு வந்து ஏதாவது முடியாமல் போனால் மாத்திரம் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆக்சிடென்ட் ஆனால் பார்க்குறதுக்கு நான், காசு செலவு பண்ணுறதுக்கு நான். ஆனால் விசுவாசம் பூரா யார்கிட்ட காட்டுறா? அங்கே காட்டுறா, சுகைல்கிட்ட. அதே மாதிரி தான் இவளும் தேவைக்கு இவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் விசுவாசத்தை யார்கிட்ட காட்டுறா? புருஷன்கிட்ட காட்டுறா. நேற்று ஒரு வார்த்தையை விட்டுட்டா, சூப்பர் வார்த்தை, எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், என்னை வந்து அப்படியே ஈட்டி எடுத்து நெஞ்சில் குத்தாத குறை. அவன் பேசுனதுக்கு நான் கொஞ்சம் எரிச்சல் பட்டுட்டேன். என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா இவன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன வேறு வேலை இல்லையா? இவன் போதைக்கு வந்து உன் பிள்ளைய தான் ஊறுகாயா அப்படின்னு கேட்டால் அது அவங்க பாடு, அவன் தகப்பேன் பாடு, பிள்ளை பாடு. அப்பா பிள்ளைக்குள்ளே 1000 இருக்கும், நீ பொத்திக்கிட்டு போன்ட்டான். என்னைய ஒரு வார்த்தை கேட்டால் எனக்கு மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்குன்னு தெரியுமா? இவனையெல்லாம் நான் வந்து கூட்டு போய் நேற்றுலேருந்து நான் தூங்கவே இல்லைங்க. எந்த காலேஜில் சேர்க்குறது, இல்லை இவனை சேர்த்து விட்ருவோமா, இல்லை வேணா வெளிநாட்டில் இது ஹாஸ்டலுக்கு அனுப்பி படிக்க விட்ருவோமா, இல்லை வந்து ஐடியில் சேர்ப்போமா அப்படின்னு சொல்லி ஏன் பெத்த பிள்ளைகளுக்கு கூட இவ்வளோ தூரம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. இவங்க விஷயத்தில் இவ்வளோ அக்கறை எடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், எப்பா சின்னவனை கூட நம்ம கூட சேர்த்து வச்சுக்கிருவோம்ப்பா, அவன் பாட்டுக்கு பேசாமல் இங்கே பக்கத்தில் உள்ள ஸ்கூலில் சேர்த்து விட்ருவோம் திருநகர்லேயே, அவன் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு நிம்மதி அங்கே இருக்கட்டும். ஏன்னா வந்து வீட்டில் இருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி வராது, அவனு நல்லா வளருவேன். இனி அவனுக்கு வந்து அவனை ஒத்தையில் அங்கே ஹாஸ்டலில் விட்டால் ஏதோ அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றா இருந்தானுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இவன் மாத்திரம் இங்கிட்டு வந்து காலேஜுக்கு போயிட்டானா அவன் ஒத்தையில் பிள்ளை குறாவி போயிடுவேன்ப்பா, பார்க்குறதுக்கே பாவமாக போயிடுன்னு சொல்லி ஏன் பெத்த பிள்ளைய மேலே கூட நான் இவ்வளோ அக்கறைப்படலைங்க. உண்மையிலே கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இவள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு நான் அவ்வளோ தூரம் பாடுபடுறேன். சரி ரைட்டு, ஏதோ ஒன்று நல்லது செஞ்சு விட்ருவான், நான் நம்பி வந்தவன், நான் அவளும் நல்லா இருக்கணும், அவள் பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் மகனுக்கு கூட இப்போ வரைக்கும் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கோ உள்ள ஒரு செல்ஃபோன் சர்வீஸ் சென்டருக்கோ இல்லை ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கோ இல்லை வந்து ஒரு பெட் கிளினிக் வைக்கிறதுக்கோ
அந்த இது என்னது பெடிகேர் இதெல்லாம் வைப்பாங்கல்ல, அது வைக்கிறதுக்கோ கூட என்னால் கடைப்பிடிச்சி கொடுக்க முடியலை. பணம் போயிடும், இவளை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா 3000 ரூபா பணம் கொடுத்ததுக்கே ஒரு டயர் மாற்ற கொடுத்த காசையே எனக்கு உட்காந்து சண்டையை போட்டுட்டு திருச்செந்தூருக்கு ஓடி போனவ இவகிட்ட போய் நான் வந்து 1,50,000 சொல்லி வாங்கவா. இப்போ கூட நேற்று சுமி எனக்கு ஃபோன் பண்ணப்போ என்ன சொன்னாங்க, ஒரே வார்த்தை, ஏங்க போன மாதமே ரூபா தரேன்டிங்க, இப்போ வரைக்கும் தரலை. எனக்கு இந்த சுடுகாட்டுக்கிட்ட உண்மையிலே கடவுள் மேலே அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலைங்க. ஒரு நாளைக்கு 4-5 பூனை எரியுது. அங்கேருந்து போய் எலி போய் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் தோண்டிட்டு வந்து எதையோ தின்னுட்டு வந்து இங்கே வந்துருதான் வீட்டுக்குள்ளே வந்து நேற்று உண்மையிலே சுமி சொன்ன விஷயத்த தான் நான் சொல்கிறேன். இதில் பொய் பேசவோ உருட்டுறதுக்கோ வேலை கிடையாது. அங்கே போய் அங்கே புதைக்கிறதும் இருக்குது, எரிக்கிறதும் இருக்குது, ரெண்டுமே இருக்காங்கண்ணே. அதில் புதைக்கிறதுல போய் நோண்டி வந்து ஒரே வீடு பூரா ஒரே இந்த வாடை வருதுங்க, புனவாடை வருதுங்க. என்னன்னு பாருங்கங்க, ஒரே எலிப்புழுக்க வாடை. என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலை. சின்னவனு வெளியே போயிடுறேன், அவங்க சம்மந்தக்காரங்க வீட்டுக்கு அங்கங்கன்னு. பெரியவன் ஸ்டுடியோவுக்கு போயிடுறேன். என்னையை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. திருப்பி இன்னொரு ஆக்சிடெண்ட் ஏதாவது நடக்கணுமாங்க பெருசாக? என் உயிர் போனால் தான் என்னை நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை. நான் பார்க்கணும்னு நினைப்பேன். சரி நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம் அப்படிங்கும்போது இவன் என் கூட இருக்கிறவ எப்படி தெரியுமா என்னை பட்டன் போடுற, தலையணை மந்திரம் எப்படி தெரியுமா ஓதுற, அவள் தான் சுகைல்னு போகிறாள்ல. இந்த அவன் சேனலுக்கு வந்து இதாகி போச்சான், இந்த புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கானா, அதுக்கு போய் ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு போய் நீ வந்து 50,000 ரூபா கொடுக்குறேன், 1,00,000 கொடுக்குறேன்னு சொல்லி எதுக்கு இவளுக்கு பண்ணுற? உனக்கு நான் பார்க்குறேன்ல, மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறேன், கை கால் அமைக்க விட்றேன், 3 வேளை சோறு போடுறேன், சோறுன்னு சொல்லி அதையே சொல்லி காட்டிக்கிட்டு வேறு அவள் போனால் உன்னால் இதெல்லாம் பாப்பாளாவ, சுமி இதெல்லாம் செஞ்சிருவாள, அப்புறம் நீ இங்கேயும் கெட்டு அங்கேயும் கெட்டு அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக என்னையை பகைச்சிக்கிறாதன்னு சொல்லி என்னையை போட்டு மண்டையை கழுவுறான். எனக்கும் அது ஒரு பக்கம் நியாயமாக தான் தெரியுது. ஏன்னா சுமியோடைய செயல்பாடுகள் போக போக கழுதை தெரிஞ்சு கட்டருமான மாதிரி எல்லா விஷயத்துலையும் சுகைல் ஸ்பேனர் அவன். நேற்று ஒன்றுமே இல்லைங்க, ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், மறைக்கவே விரும்ப மாட்டேன், இந்த வீடியோ பூரா ஓப்பன் தாக்குதேன். எம்டிஸ்னு ஒரு ஐடிக்கார் எனக்கு லைனுக்கு வர்றாரு. அந்த பொண்ணு நைட்டு வந்து என்கிட்ட சொல்லுது, அந்த கமெண்ட்டில் போய் நான் போடுறேங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னான்னு கேளுங்க, நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுறேன், அந்த இதில் யார் ஸ்பேனர்னு எனக்கு தெரியலை, உடனே என் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்டா. அங்கே யார் ஸ்பேனரு? சுகைலுங்கிறவன் தான் ஸ்பேனரு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கேன், அவன் கண்ட்ரோல்லையே எல்லாத்தையும் வச்சுக்கிறணும், வேறு யாருமே பணம் வந்து கொடுத்து உதவக்கூடாது, அவனும் கொடுக்க மாட்டேங்கிறான், அடுத்த ஆளையும் கொடுக்க விட மாட்டேங்கிறான், என்னையும் ஒட்ட விட மாட்டேங்கிறான், எல்லாத்துலேயுமே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கான். இப்படி உள்ளவனை வச்சுக்கிட்டு அவர் என்கிட்ட அந்த பொண்ணு சங்கடப்படுது, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். இப்போ ஃபோனை எடுக்கலைங்க, நான் வந்து இது பண்ணேன், மெசேஜ் பண்ணேன், என் மெசேஜை வந்து டெலீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இவளை வந்து ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறேன். இது இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. 4 பேர் உதவி செய்கிறாங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கிறோன்னா உனக்கு சம்பளம் வரல, நானே எவ்வளோ சுமைகளை சுமப்பேன். வாரம் வந்து முந்தி வந்து வாரம் 1 நாள் 2 நாள் போய் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கறி மீன், சிவரட்டி, குடல், ஏதோ மீன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னால் வந்து இங்கே உள்ள செலவே பத்த மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரு இஎம்ஐக்கோ இல்லை பிள்ளைய வேறு வந்துட்டாங்க, இஎம்ஐயை கூட விடுங்க, கார் டீவை விடுங்க, 2 வீலர் டீவை விடுங்க, எல்லாத்தையும் விட்டுருவான். பசங்க 2 பேர் வீட்டில் வந்திருக்காங்க இல்லை, அப்போ இவங்களுக்கு வந்து தினம் நல்லது பொழுது ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். முந்தா நாள் நாட்டுக்கோழி வச்சு கொடுத்தா, நேற்று பாருங்கள் பாவம் அந்த பச்சை மண்ணுங்க இப்போ தான் வந்த பிள்ளைகளுக்கு புளிக்குழம்பு, வேறு வழி இல்லாமல் கத்திரிக்காய் முருங்காய் 45 ரூபா, என் அக்கௌண்ட்டில் இருந்தது 45 ரூபா தான், ஆனால் வாங்கின பொருளோட விலை 60 ரூபா, 15 ரூபா. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், காய்கறி கடைக்காரர்கிட்ட வந்து கடைன்னு சொல்லிட்டு வந்தேன், 60 ரூபாங்க இந்தாங்க அக்கௌண்ட்டில் போடுறேன், 60 ரூபாயை போடுறேன், ஏற மாட்டேங்குது, பேமெண்ட்டு ஃபெயில்டுன்னு வருது. என்னன்னு சொல்லி திருப்பி அடிக்கிறேன், உள்ளே போய் செக் பேலன்ஸை போய் பார்க்குறேன், வெறும் 45 ரூபா இருக்குது. அண்ணே இந்தாங்கண்ணே இந்த 45 ரூபாய் வச்சுக்கோங்கண்ணே, 15 ரூபா நாளப்புனா வரும்போது தர்றேனே, கோச்சுக்கிறாதீங்கண்ணே அப்படின்னோன்னு அவர் அப்படியே பார்க்குறாரு, என்ன இவ்வளோ தூரம் கெஞ்சிறாருன்னு. போங்க சார் போங்க, பரவாயில்ல விடுங்க, பரவாயில்ல உங்கள்கிட்ட இல்லை அதனால் சொல்கிறீங்க, பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுதுங்கிறீங்க, பரவாயில்ல விடுங்க நாளப்புனா வரும்போது கொடுங்கன்னு சொல்லி ஒரு தெரியாத ஒரு நபர் அவர் நேற்று எனக்கு உதவுனார். எதுக்கு அந்த பயிலக முட்டைக்கோசு பொரியலும் அந்த கத்திரிக்காய் முருங்காய் போட்ட புளிக்குழம்பும் திங்கணும்னு என்ன எழுதி வச்சுருக்கா? என்கிட்ட காசு இருந்தால் நான் செய்வேன்ல. ஆக நான் அவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சூர்யா லைவ் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எம்டிசி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சுமிக்கு ஃபோன் பண்ணேங்க, எடுக்கலை, இது கமெண்ட் பண்ணேன், யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க, அதனால் அந்த காசை வந்து நான் என்ன பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு வேணுமா அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்ட்டு எனக்கு அழகர் கோயில் சித்திரை திருவிழா அன்னைக்கு இந்த காசு நீங்கள் எனக்கு கொடுங்க,
ஆனால் நான் வந்து அந்த காசை சித்திரை திருவிழா அன்னைக்கு நான் செலவு பண்ணுறேன். அதுக்குள்ளே எனக்கு சேலரி வந்துடும். அந்த காசை வச்சு நான் வந்து சித்திரை திருவிழாவுக்கு வாட்டர் பாட்டிலும் பிஸ்கட் பாக்கெட்டும் பொங்கல் புளியோதரையும் நான் வாங்கி கொடுக்குறேன். இப்போதைக்கு இன்றைக்கி எனக்கு சுத்தமாக பைசா இல்லைங்க அப்படின்னு நான் என்னுடைய பேச்சையும் என்னுடைய தழுதழுக்கிற அந்த குரலையும் கேட்ட உடனே அவர் மனசு இறங்கி தான் அந்த 5000 ரூபாயை போட்டாங்க. ஆக அடுத்தவங்களுக்கு இருக்கிற அக்கறையும் ஒரு பாசமும் இதே வந்து சூர்யா கையில் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு 14,000 ரூபா வச்சுருக்கான். ஏற்கனவே அவன் சேமித்து வச்ச ரூபா திருச்செந்தூர் போகும்போது எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு போன ரூபா. ஏன் அவன் நினச்சா எனக்கு கொடுக்கக்கூடாதா? அப்போ எல்லாருமே ஒரு சுயநலவாதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் இழிச்சவாத்தனமாக இருக்கேன். என்கிட்ட காசு இல்லையா, பரவாயில்ல. ஏன் காசு வரும்போது ஒரு 10 ரூபா எடுத்து சேமித்து வச்சா என்ன, வைக்க விட மாட்டா? என்னையை போட்டு பாடா படுத்துவா. இதுக்கு எவ்வளவு இது செலவு, இத்தனை டாலருக்கு இன்ட்டு இவ்வளவு எவ்வளவு. இன்றைக்கி டாலர் ரேட்டு முதற்கொண்டு எனக்கு தெரியலைங்க. நேற்று அவள் சொல்கிறா டாலர் ரேட்டு இன்றைக்கி வந்து 93.4 பைசாவாம்ல டாலராம்ல. அப்படின்னா இந்திய ரூபாயோட மதிப்பை இவ சொல்கிறா. இவளாக சொல்லலை. அதில் யார் ஏற்றி விட்றா தெரியுமா? பட்டன் போடுறா யார் தெரியுமா? அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. நான் பட்டன்னு சொல்லும்போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதான் அந்த ஆள் ஃபோன் பண்ணி, அக்கா இந்த ரூபாய்க்கு இவ்வளோ மதிப்பு, இத்தனை டாலர் வரவாயிருக்குன்னா இதுக்கு இன்ட்டு இவ்வளோ ரூபா வரப்போகுது, அதனால் அவரை விட்டுறாதக்கா, ஒழிச்சு மறைச்சு அவர் பொண்டாட்டிக்கு செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்து பட்டனை போட்டுக்கிட்டு இருக்கு. நான் யாருக்கு தாங்க அலை கொடுப்பேன்? இல்லை என் மனசு என்னை பார்த்தா இவங்களுக்கு மனுஷனாக தெரியுதா, இல்லை மிருகமா, இல்லை அட்டைப்பூச்சி மாதிரி என் ரத்தத்தை உறிஞ்சிருக்குன்னே இவங்க எல்லாம் பிறந்திருக்காங்களா, இல்லை இதெல்லாம் என் போன ஜென்மத்தில் என்னுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவமா சாபமா? நான் கேட்குறேன். இப்படி போய் வந்துக்கிட்டு இவகிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், அவகிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். சரி நீங்கள் சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். என் குடும்பத்தோட போன்னு சொல்லி என்னை அனுத்துறீங்கல்ல, போங்க மாமா. உங்கள் சுமியத்தை தான் கடைசி வரைக்கும் உங்களை வந்து நீங்களே செத்தாலும் நீங்கள் மௌத்தா போனாலும் உங்களை கபர்ஸ்தான் குழிக்குள்ளே போய் அடக்கம் பண்ணுறது உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் சொல்கிறீங்க. உங்கள் பொண்டாட்டி தான் கடைசியில் தாலியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவள் நடக்கிற இந்த சுமிங்கிறவளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது உங்களுக்கு உருப்படியாக தெரியுதா? எல்லா விஷயத்துலையும் சுகைல் சுகைல் சுகைல், எப்போ போனாலும் என்னவனே மன்னவனே. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லவா, அன்னைக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, இவ காதில் ஒரு பக்கம் ஃபோனை வச்சுக்கிட்டே தான் போயிருப்பாள். என்னுடைய யூகப்படி என்னுடைய சந்தேகப்படி இவ வந்து சும்மா நடந்து போய் குப்பையை கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்காது. ஒரு பக்கம் காதில் வச்சுக்கிட்டே சொல்லுங்கள் சுகைல், எப்படி இருக்கீங்க சுகைல், சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்லன்னா எனக்கு சாப்பிட வரவே வராது. உங்களுக்கு பசிச்சாத்தா எனக்கு பசிக்கும், உங்களுக்கு பசிக்கலையா எனக்கு பசிக்காது. நீங்கள் தூங்கினாத்தான் நான் தூங்குவேன், நீங்கள் வீங்கினாத்தான் நான் வீங்குவேன். இப்படியே பேசிக்கிட்டே போயிருப்பா. வண்டிக்காரை வந்து சடார்னு அடித்து போட்டிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட நான் அப்படிலாம் போகலைங்க, ஃபோனையே எடுத்துகிட்டு போகலைங்க, ஃபோனை வச்சுட்டு போயிருந்தேன். அப்படியே போயிட்டு வரும்போது பார்த்தா வேகமாக வந்து அடிச்சிட்டாங்க. அந்த ஊரில் அந்த ரோட்டில் நடமாட்டமே இருக்காது. ஏன்னா சுடுகாடு ரோடு. நைட்டு 10 எத்தனை மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு? 10:30 மணி இருக்குமா? அவ்வளோ ஆள் நடமாட்டமாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஏரியா இருக்குது, எத்தனை மணி வரைக்கும் ஆள் நடமாட்டம் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க? எத்தனை டூலர் போகும்? 9 மணி 10 மணிக்குள்ளேலாம் ஏரியாவே கப்சிப்னு அடங்கிரும்ல. அப்படி இருக்கிற ஏரியா அந்த ஏரியா. சுடுகாடு இருக்கிற இடத்துல அவன் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு 9 மணிக்கெலாம் வீட்டில் போய் அடைஞ்சு தூங்கிடுவாங்க. இவளுக்கு மாத்திரம் வந்து வேகமாக வந்தானா, இடித்தானா, அப்படியே இந்த அம்மாவுக்கு வந்து வீங்கிச்சா, இங்கே போச்சு அங்கே போச்சு. சரி ரைட்டு, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்புகிறேன். பார்த்தேன், காயம் இருந்துச்சு, கண்ணுக்கிட்ட இருந்துச்சு, மண்டைக்கிட்ட இருந்துச்சு, சைடில் இந்த இடுப்புலாம் இருந்துச்சு. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வரைக்கும் நான் உன்னை ட்ரீட்மெண்ட்டு கூப்பிட்றேனே, நீ வந்தியா? எத்தனை நாள் ஆச்சு? ட்ரீட்மெண்ட்டுக்கு உன்னை கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? எங்கள் ஏரியாவிலங்க நித்திலா கிளினிக்குன்னு சொல்லி ஒரு கிளினிக் இருக்குது பழங்கானத்தத்தில். அதுக்கு பக்கத்தில் தான் சம்பந்தக்காரமாக வீடு, ஜீவன் கொண்டாக்க எய்த்தாப்பில். அங்கே பக்கத்தில் தான் சம்பந்தக்காரமாக வீடு இருக்குது. இவன் நினச்சா வந்திருக்கலாம்ல, பிள்ளையை கூப்பிட்டு வரலாம்ல. அச்சுவை கூட்டிகிட்டே வாடா, நம்ம 2 பேரும் ஒருட்டு போய் அவர் கூப்பிட்றாரு, கடைம்பட்டாவது அவர் தலையை அடமானம் வச்சாலாவது நான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருவார், வாடான்னு சொல்லி கூப்பிட்டு வரலாம்ல. வரமாட்டான். ஏன்னா அங்கே வந்தால் சுகையில் கூப்பிட்ற நேரம்லாம் இவர் ஃபோனை எடுக்க முடியாமல் போயிருந்த அம்மா. அதுபோக நான் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தேன்னா அதனால் அவர் சங்கடப்பட்டுருவார். யார்? என்னவே மன்னவே தென்னவே இருக்கான்ல, அந்த சும்பி போன சுகையில் பைய, அந்த எருவு மாட்டு பைய சங்கடப்பட்டுருவானா. அதனால் என்னை தேடி வர்றதுக்கும் பயம், என் கூட ஆஸ்பத்திரிக்கு வந்தால் பயம், நான் ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுத்தா பயம். எல்லாத்துக்கும் பயம் தானே. உனக்கு நான் புருஷனா இல்லை அந்த அவன் கள்ளக்காதலை அவன் புருஷனா? கொஞ்சம் சொல்லு. கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஒன்று வந்தியா? ஆமாம், என் புருஷன் தான் எனக்கு செலவு பண்ணுறேன், அவன் செலவு பண்ணது போக தான் நான் என் உடம்பை நான் தேத்தணும், நீ வந்து பார்க்க போறியா இலங்கையிலேருந்துன்னு சொல்லி அவனை ஒரு வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருக்கணும்.
கேட்காம உட்காந்துக்கிட்டு என்னைய உட்காந்துக்கிட்டு குறமயிறு சொல்லிக்கிட்டு இருக்க வீடியோக்களில். எனக்கு அடிபட்டதுலேருந்து ஒரு பார்க்கவே இல்லை. எதுக்கு என்கிட்ட அழுகிற? ஃபோன் போட்டியே அழுகிற? எனக்கு அங்கே வலிக்குதுங்க, இங்கே வலிக்குதுங்க, மூச்சை இழுத்து விட்டா அப்படியே சுருக்குன்னு குத்துதுங்க சொல்கிறீல. அப்போ எதுக்காக நான் வருத்தப்படுறேங்க? என் பொண்டாட்டிக்கு இப்படி இருக்கேன், அவளுக்கு இப்படி உள்ள எதுவும் பார்த்து கிருத்து எதுவும் இன்னும் வீக்காக இருக்கா, ரத்தக்கட்டு இன்னும் போகாமல் இருக்கேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறேன். ஆனால் இவ கவலைப்படுறான் சுகைல் மேலே. எங்கே போனால் வந்து சுகைல் இதை பார்த்து ஏதாவது சொல்லுவார். ஏன்னா எப்படி நான் வீடியோவில் சொல்லிடுவேன், லைவ் போடும்போதோ இல்லை 8 நிமிஷம் வீடியோவிலையோ, சுமிக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க, சுமி வந்து இப்போ தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகுது. இவன் எப்படி தெரியுமா, சுகைலுக்கும் தெரியக்கூடாது, அதே நேரம் என் காசையும் அனுபவிச்சுக்கிறணும். இந்த வேலையெல்லாம் ஆகாது. அதுக்கு நான் இருக்கிற இடத்துலையே சிறப்பாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். எவ்வளோ அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க என்னை தூக்கி போட்டே மிதித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடுறேன். ஒன்று ஒரே வார்த்தை, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக சொல்லிடுறேன். வாழ்ந்தா என் கூட வாழ நினைக்கிறியா? இன்னையிலேருந்து சொல்கிறேன், சுகைலோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சுகைலுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லு. முழுசாக விலகி வா. அவனை பற்றி கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறது, அவன் சேனலை ப்ரமோட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைவேன், என்னை ஆள விடு. நான் இருக்கிற பக்கமாவது ஒழுங்காக இருந்துட்டு போகிறேன். ஏதோ அவங்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டதை செஞ்சுட்டு காலேஜ் படிக்க வைக்க, அவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க, நல்லது உள்ளதை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியாக அவளே என்னை அடக்கம் பண்ணட்டும். இப்போ என்ன, இப்போ இருந்து நான் அவங்களுக்கு முழு சொத்தாகிட்டேன்னு வைங்களேன், எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க காலடியில் போய் நான் சரண்டர் ஆகிட்டேன்னா நான் செத்தா தூக்கி போடாமையா போயிட போகிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், என் பிள்ளை குட்டி வேணும், என் பேரை வேணும், என் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் நீங்கள். நான் அதை விட்டுட்டு உங்களை அத்து விட்டுட்டு போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும் என்ன சாவுங்கிறது மனுஷனுக்கு ஒருக்கா தானே வரப்போகுது. அது என்றைக்கு வந்தால் என்ன, வரும்போது பார்த்துக்கிறலாம். இப்போதைக்கு இந்த வாழ்க்கை நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சி நான் சூர்யா கூடயும் திலீபா கூடயும் கோகுல் கூடயும் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக எப்பயும் போல் வாழ்ந்து என் வருமானத்தை கொடுத்து வீடு கட்டி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. சுகைலுங்கிறவன் இப்பயும் சொல்கிறேன், உன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போகிறவன் தான் அவன் நான் நல்லவன் நம்பாத. கடைசியில் நீ தான் தெருவில் நிற்க போகிற. அப்புறம் வந்துக்கிட்டு சொல்லுவேன், எங்கள் அண்ணன் இது எல்லோரும் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து, எங்கள் அண்ணன் அன்னைக்கே சொன்னார்ல, எங்கள் மாமா அன்னைக்கே சொன்னார்ல, ஏன் உங்களுக்கு தேவையா சுமியத்தை, ஏன்க்கா சுமியக்கா உங்களுக்கு தேவையான்னு எல்லோரும் கேட்பாங்க. அன்னைக்கு உன் மூஞ்சியை கொண்டு போய் நீ எங்கே வைப்ப? நல்லா யோசிச்சுக்க. சுகைலோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்னையோட கட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வீடியோவோ ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டோ போட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு சொந்தம் இல்லையா, முழுக்க முழுக்க சூர்யாவுக்கே சொந்தம். என்ன தான் ஆனாலும் பார்த்துக்கிறேன். திலீப்பா என்னை அடிக்கிறேன், மிதிக்கிறேன், தூக்கி போட்டு வெளுக்கிறேன், செருப்பை கலட்டி கூட என்னை அடிக்கட்டும், நான் அந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இதுதான் நான் சொல்கிறது, இன்றைக்கி சொல்கிறது. இது உனக்கு லாஸ்ட்டு சான்ஸு. இதையும் நீ பயன்படுத்தாமல் இன்னும் திருப்பி வந்து சுகைல்னா என்னை ஆளை விட்டு நான் என் குடும்பமாக இவங்க கூட வாழ்ந்துக்கிறேன். இந்த அடுத்து விவாகரத்து கொடுக்க சொன்னால் கூட அவள் கொடுத்துருவா பாலவிநாயகத்தை. அவன் அதுக்கப்புறம் அவங்க அப்பனே கிடையாது. அவன் முழுக்க தலைமொழிகிட்டு மதுரையில் நாங்கள் செட்டிலாகவே போகிறோம். இல்லையா இழுப்பூருக்கு நான் கிளம்பி போகிறேன், இல்லை திருப்பூருக்கு போகிறேன், எங்கிட்டோ போகிறேன். உன் கண்ணு முன்னால் வாழ மாட்டேன், உன் கண்ணு முன்னால் இந்த குடும்பத்தை வச்சு நான் காப்பாற்ற மாட்டேன். இது உறுதியாக சொல்கிறேன். நல்ல முடிவாக எடு, அவ்வளோதான் சொல்லுவேன். நன்றி மக்களே.